அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாளைக்கு கார்த்திகை மாதம் பிறக்க போறது இல்லையா? அந்த கார்த்திகை மாதத்தின் வழிபாடுகளும் அதனுடைய சிறப்புகளும் பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ல வர்றது என்னன்றது உங்களுக்கு புரியும். இந்த கார்த்திகை மாதத்தின் அனைத்து நாட்களும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்பதால் இந்த மாசத்துல எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து இறைவனை வழிபாடு செய்கிறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த கார்த்திகை மாதத்தில் எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் என்பதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கார்த்திகை மாதத்துல என்னென்ன விரதங்கள் வருது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இந்த கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீபம், சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இது தவிர கார்த்திகை மாதத்திற்கு என்று பல சிறப்புகளும் உள்ளது. கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் துவங்கி நிறைவு நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உரிய விரத நாளாகும். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம், சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், விநாயகர் சஷ்டி விரதம், முடவன் முழுக்கு, கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி, ஏகாதசி என பல முக்கியமான விரத நாட்களும் இதில் அடங்கியுள்ளது. இந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமையான நாளை கார்த்திகை மாதம் பிறக்குது இல்லையா? அந்த கார்த்திகை மாதத்தின் முதல் நாளே நம்ம முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறப்பது இன்னும் நமக்கு கூடுதல் சிறப்பு. முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக வரும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தின் முதல் நாளிலே வருவது. இந்த நாள் முருகப்பெருமானை வழிபடுவது, முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது மிக உயர்ந்த நல்ல பலனை தரும். இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த தெய்வத்தை எந்த நாள்ல எப்படி வழிபட்டால் நினைத்தது நடக்கும், நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும், வாழ்க்கை வளமானதாக மாறும் என்பதை நம்ம பார்க்கலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடும் அந்த வழிபாட்டிற்குரிய பலன்களும் என்னவென்றது நம்ம பார்ப்போம். கார்த்திகை மாத பிறப்பன்று முடவன் முழுக்கு என்ற உற்சவம் நடத்தப்படும். அதாவது இந்த ஐப்பசி மாசத்துல காவிரியில் நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும், பாவங்கள் தீரும், கஷ்டங்கள் நீங்கி புதிய வாழ்க்கை துவங்கும் என்பது ஐதீகம். இப்படி ஐப்பசி மாதத்துல துலாஸ்தானம் செய்ய முடியாதவர்கள் கார்த்திகை முதல் நாள்ல புனித நதிகளில் நீராடினால் ஐப்பசி மாதம் முழுவதும் துலாஸ்தானம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். கார்த்திகை மாசத்துல சிவபெருமானை வேண்டி விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும். இந்த கார்த்திகை மாசத்துல 30 நாட்களும் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவபெருமானையும் பெருமாளையும் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் சோம வாரங்களில் சிவனுக்கு சங்காபிஷேகம் நடக்கும். அந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் நம்முடைய பாவங்கள், நோய்கள் எல்லாமே நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கார்த்திகை சோமவாரத்துல, அதாவது திங்கட்கிழமையில் நடக்கும் சங்காபிஷேகத்திற்கும் மற்ற அபிஷேகங்களுக்கும் தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நீங்க அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உமா மகேஸ்வர விரதம் இருந்தால் தம்பதிகளின் ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் சண்டைகள் இருந்தாலும் பிரிந்திருந்தாலும் ஒன்று சேர்வார்கள் என்பது ஐதீகம். இந்த கார்த்திகை மாசத்துல சிவலிங்கத்திற்கு நெய்யால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். இந்த கார்த்திகை மாதத்தில் தினமும் சூரிய உதயத்தின் முன் நீராடினால் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் நமக்கு கிடைக்கும். பெருமாளை கார்த்திகை மாதத்தில் அர்ச்சனை செய்து வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும். துளசியால் அர்ச்சனை செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்தால் பிரம்மஹத்தி உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். கார்த்திகை மாதத்தில் கோவில்களிலும் வீடுகளிலும் காலை மாலை இரு வேளைகளிலும் விளக்கேற்றி வைத்தால் ஒளிமயமான வாழ்க்கையும் அமையும். கார்த்திகை மாதத்தில் தினமும் வீட்டில் விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி, சதுர்த்தமி, பௌர்ணமி நாட்கள்ல கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகன் கோவிலில் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இப்போ நம்ம கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளும் அதனுடைய பலன்களும் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.
மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.